வணக்கம். நாள்தோறும் யூடியூபில் கண்டு மகிழ்வதை, ஸ்பாட்டிஃபையில் கேட்டு மகிழ்வதை வரிவடிவில் படித்து ரசியுங்கள் பிளாகில். வணக்கம். தமிழக வரலாற்றில் சுதந்திரப் போராட்டம் என்ற காலத்திலே தோன்றி வாழ்ந்து நாட்டுக்குழைத்து தங்கள் உடல் பொருள் ஆவியை தந்த பெருமக்களை நாம் நினைக்கிற போது இன்றைக்கும் நமக்கு பெருமிதம் ஏற்படுகிறது. சுப்பிரமணிய சிவா 1884 மதுரைக்கு அருகே இருக்கக்கூடிய வத்தலக்குண்டில் பிறந்தார். இவருடைய தாய் தந்தையர், இவரோடு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அதிகம் பேர். தாய் தந்தையர் ராஜமையர். இவருடைய சிறு வயதிலேயே இவரை திண்ணப்பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சார் இவங்க அப்பா. பிறகு உணவுக்கு வழி இல்லாத ஒரு சூழல் வந்தபோது அந்த காலத்தில் திருவனந்தபுரத்திலே ஊட்டுப்புரை என்று ஒன்று சொல்வார்கள். ஏழைகளுக்கு உணவு சமைத்து போடுவதற்கான இடம் அது. அங்கு கல்வியும் கற்றுக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு அங்கே போகிறார். இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா தக்கலை அரண்மனையில் அந்த ஊட்டுப்புரைங்கிற பகுதியை பார்க்கலாம். அங்கு கல்வி கற்றார். பிறகு ஒரு சன்னியாசி இவருக்கு சிவம் என்கிற பட்டத்தை சேர்த்து கொடுத்தார். மதுரை சேதுபதி பள்ளியிலே கொஞ்ச நாள் படித்தார். பிறகு சென்னைக்கு சென்றார். தூத்துக்குடியிலே வ.உ.சி. சந்தித்த பிறகு அவர் தனக்கு கிடைத்த உற்ற துணை என்று அவர் நினைத்தார். எப்படி நாம் நட்புக்கு இலக்கணம் சொல்லுகிற போது கோப்பரும் சோழனையும் பிசிராந்தியரும் சொல்லுவோமோ அதுபோல சுப்பிரமணிய சிவாவும் வ.உ.சி. அவர்களும் மேடைகளை அப்படி முழங்குவார்கள். ஒரு முறை ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்திலே பேசிய ஒருவர், மேடையிலே வ.உ.சி. இருக்கிறார், சுப்பிரமணிய சிவா இருக்கிறார். பேசிய ஒருவர் சொன்னார், வெள்ளைக்காரர்களை மூட்டை முடிச்சுகளோடு இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும். அவர் சொல்லி முடித்த உடனே சுப்பிரமணிய சிவா எந்திரிச்சு, இதை நான் மறுக்கிறேன் அப்படின்னாராம். எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துருக்குறாங்க, சரியாகத்தானே சொன்னார் அப்படின்னு. உடனே சுப்பிரமணிய சிவா சொன்னாராம், இவர் வெள்ளைக்காரர்களை மூட்டை முடிச்சுகளுடன் நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்று சொன்னார். மூட்டை முடிச்சுகள் நம்முடையவை, வெள்ளைக்காரனை வெறும்பயலாகத்தான் அனுப்ப வேண்டும் என்று சொன்னாராம். கூட்டம் அப்படியே ஆர்ப்பரித்ததாம். அதனால் வ.உ.சியோடு சேர்ந்து சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் அடைக்கப்பட்டதோடு மட்டுமில்லாமல் இவருக்கு உடம்பு முழுவதும் காயம் ஏற்படுகிற மாதிரியான தொழுநோய் ஏற்பட்டது. வ.உ.சி. அவர்கள் சிறையிலிருந்து வந்தபோது, செக்கிழுத்து விட்டு வந்தபோது அவரை வரவேற்க யாரும் இல்லை. ஒரு தொழுநோயாளி வந்து நின்று வரவேற்றுடன், நீங்கள் யார் என்று கேட்க, ஐயோ என்னை மறந்து விட்டதா, நான் தான் சுப்பிரமணிய சிவா என்று சொன்னவுடன் அவர் கட்டி தழுவி கொண்டு கண்ணீர் விட்டாராம். தேசத்திற்காக உழைத்த இந்த தேகத்திலே இத்தனை புண்களா, இப்படிப்பட்ட அணிகலன்களா என்று அவர் கண்ணீர் விட்டு கேட்டாராம். அப்படியாக அவற்றெல்லாம் ஏற்றுக்கொண்டு நூல்கள் எழுதி, பாடல்களை பாடி, இதழ்கள் நடத்தி, ரயிலில் ஏற விட மாட்டாங்க, ஹோட்டலுக்குள்ளே சாப்பிட விட மாட்டாங்க. எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு பாரதியினுடைய மறைவுக்கு பிறகு தருமபுரிக்கு அருகே இருக்கிற பாப்பாரப்பட்டிக்கு சென்று அங்கே பாரத மாதாவுக்கு கோயில் எழுப்ப முயற்சித்தார். கோவில் எழுப்பினார். பின்னால் எத்தனையோ செயல்பாடுகள் செய்தும் பலமுறை சிறை சென்று உடம்பு நோக தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் நாட்டுக்காக அர்ப்பணித்த அந்த சுப்பிரமணிய சிவா 1925 மறைந்தார். நான் ஒரு முறை பாப்பாரப்பட்டிக்கு போயிருந்தபோது அந்த பாரத மாதாவினுடைய கோயிலுக்கு நான் சென்று வந்தேன். அங்கே பக்கத்தில் அவருடைய சமாதியும் இருக்கிறது. நாட்டுக்கு உழைத்த நல்லவர்கள், தேசத்தை தங்கள் குடும்பமாக நினைத்தவர்கள், இந்த தேசத்திற்காக தங்களுடைய உடல் பொருள் ஆவியை நீத்தவர்கள் என்று ஒரு பட்டியல் போடுவோம் என்று சொன்னால், தேகத்திலே அத்தனை புண்களை தாங்கி கொண்டு வாழ்ந்த ஒரு மனிதர் சுப்பிரமணிய சிவா. வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.